வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது காரா செவ். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க காரா செவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காரா செவ் செய்யறதுக்காக நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 கரண்டி நல்ல காய்ச்சின எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சுட சுட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதே போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணியை சேர்த்து நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதே போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, சாஃப்டாக பிசைஞ்சாலே போதுமானது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு பிழிவோம் இல்லையா, அந்த அச்சை நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அச்சில் ஓரம் எல்லாம் நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். இப்படி எண்ணெய் தடவுறதுனால நம்ம போடுற மாவு அச்சில் ஒட்டாம வரும். நான் இப்போ அச்சில் மாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதுதான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து எண்ணெயில் விடுறேன். உடனே கடலை மாவு நல்லா மேல் எழும்பி வருது பாருங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கு. இப்போ நம்ம முறுக்கு அப்படியே டைரெக்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு பிழிகிறாப்புல தான் இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இதை உடனே திருப்பி போடாமல் கொஞ்ச நேரம் வேகட்டும்னு விட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த மறுபக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேஸை சிம்மிலே வச்சு இதை வேக விடுங்க. ரொம்ப சிம் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே போல் நல்லா அழுத்தி விடுங்க. ஏன்னா நம்ம ஒன்று மேலே ஒன்று பிழிகிறோன்றதுனால நடுப்புற வேகாமல் கூட இருக்கும். அதனால் இதே போல் நல்லா அமுக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்து வந்துடுச்சு. இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய காரா செவ் ரெடியாகி வந்துடுச்சு. இது பார்க்கறதுக்கு இப்போ முறுக்கு போல் இருக்குதுன்றதுனால இதை நல்லா நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை உடச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் உடச்சி எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இது ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ். ஒரு 10 நிமிஷத்திலே இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.